ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்கு நம்ம கையாலேயே நான் அவருக்கு பிடிச்சமான எருக்கிலம்பூ மாலை எப்படி செய்கிறதுன்ட்டு கெட்டி காட்ட போகிறேன். நான் கெட்டி காட்டில் ஊசி வச்சு தான் கோத்து காட்ட போகிறேன். இது அப்படி எவ்வளோ அழகாக கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்கிட்ட ரெண்டுமே இருக்குது பாருங்கள், மொட்டும் இருக்குது, விரிஞ்சதும் இருக்குது. தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஊசியும் நூலையும் கோத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே கூடி நம்ம இது பண்ணி மேலே கூடி எடுத்து விட்றோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லா பூவுமே நம்ம கடையில் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த பூ மாலை நம்மளுக்கு கடையில் கிடைக்குமா? கிடைக்காது. அருகம்புல் மாலை கூட நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். ஆனால் இந்த மலர் நம்மளுக்கு கடையில் மாலை கிடைக்காது தானே. ஒவ்வொரு சில இடத்துல கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எருக்கிலம்பூலேயே 2 மலர் இருக்குது, 2 விதமாக இருக்குது. ஒன்று வயலட் கலர் மாதிரி சேர்ந்தது மாதிரி இருக்கும், இன்னொன்று பியூர் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் தான் சாமிக்கு உகந்தது. ஆனால் என்கிட்ட ஒயிட் கலர் எனக்கு கிடைக்கல. நான் அதனால தான் நான் இதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அதை சாமிக்கு இது பண்ணிக்கோங்க. இதை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எதுவும் தெரியலை. ஆனால் பெரியவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். மொட்டையும் நம்ம தனியாக கோத்துக்கலாம், அதையும் நம்ம தனியாக கோத்துக்கலாம். ரெண்டுமே அழகாக இருக்கும். நான் எல்லாத்தையும் கோத்துட்டேன் பாருங்கள். மொட்டை எல்லாத்தையுமே கோத்தாச்சு. கோத்துட்டு கடைசியில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம விரிஞ்ச பூ இருக்குல்ல, அதை கோத்துக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த விரிஞ்ச பூவில் அந்த டிசைன் மாதிரி இருக்குது, அது அழகாக இருக்கும் நம்மளுக்கு கட்டுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது ஒரு மாதிரி டிசைன் மாதிரி இருக்கும். நாளைக்கு ஊசியில் கோர்த்து கொண்டு வர்றப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம சும்மா சாதாரண மலர் தான் நம்ம மாலை போடுவோம். ஆனால் இதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாமிக்கு நம்ம கையாலேயே நம்ம சாமிக்கு போடுறதுல நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம், சாமிக்கும் இது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே பாருங்கள், நான் செய்கிற மாதிரி நீங்களே செஞ்சுக்கோங்க. ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்ககிட்ட வெள்ளை எருக்கிலம்பூ கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அருகம்புல் மாலையும் சாமிக்கு கெட்டி போடுங்க. சாமிக்கு பிள்ளையாருக்கு எளிமையான தெய்வம்னா அது பிள்ளையார் தான். அவருக்கு எருக்கிலம்பூவும் அதே மாதிரி அருகம்புல்லும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அருகம்புல் மாலையும் சீக்கிரமாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் ரெண்டுமே கட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அந்த விரிஞ்சது ஒரு மாதிரி டிசைன் மாதிரி நல்ல மாலை மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் நீங்கள் உங்கள்கிட்ட சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு போட்டு பாருங்கள். என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் நான் போட்டு காட்டுறேன். எல்லாமே மலர் எல்லாத்தையும் நம்ம கோர்த்துட்டு நம்ம நல்லா நாட் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ ரெண்டையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சாமிக்கும் படைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, சாமிக்கு நான் போட்டு காட்டுறேன், சாத்தி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் 2 சேர்ந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி இதையும் பாருங்கள், விரிஞ்சதும் அதுவும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்களா, விரிஞ்சதுன்றது உண்மையிலே ஏதோ மாலை போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி டிசைன் மாதிரி நல்லா இருக்குது. ரெண்டையுமே போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.